என் அன்புக்குரியவர்களே, நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் டுடேஸ் விக்டரியை நேசிக்கிறீர்கள். அதில் வருகிற வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்கள் சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகள் அநேகருடைய விசுவாசம் பலப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நன்மை செய்தாரோ, அதை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். மறவாமல் உங்கள் சாட்சிகளை எழுதி அனுப்புங்கள். வாழ்க்கையில் சில வேளைகளில் மனமடிவு வருகிறது. எதற்கு வாழ வேண்டும்? ஏன் நான் படிக்கிறேன்? ஏன் நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? நான் ஏன் இந்த வேலையை செய்கிறேன்? இதையெல்லாம் செய்து நான் என்ன செய்துவிடப் போகிறேன்? நான் விரும்பின வாழ்வு வேறு, நான் வாழுகிற வாழ்க்கை வேறு என்று எல்லாருக்குள்ளும் ஒரு மனமடிவு வருவது இயல்பு. நான் விரும்பின பெண்ணை திருமணம் செய்யவில்லை. விரும்பின ஆணை திருமணம் செய்யவில்லை. நான் யாரோ ஒருவரோடு கட்டாயப்படுத்தப்பட்ட திருமண உறவில் வாழ்க்கையில் வாழுகிறேன். வாழ்க்கை விரக்தியா இருக்கிறது. மனம் அடிவா இருக்கிறது. எதை செய்தாலும் மனதில் திருப்தி இல்லை என்றெல்லாம் அநேகருக்கு இருதயத்தில் விரக்தி, திருப்தியின்மை இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் கூட அப்படி ஒரு விரக்தி இருக்கலாம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் நம்மை மனமடிவாக்குகிறது. இன்னைக்கு காலையிலே மனமடிவோடு கூட என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார். வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். 24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். யோசேப்பை குறித்து சொல்கிற வசனங்கள். யோசேப்பு எல்லாராலும் பகைக்கப்பட்டான். அதிலும் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். தகப்பன் அவரை கடிந்து கொள்கிறார். போய் சொல்லி அழுவதற்கு தாய் இல்லை. அந்த இளம் வாலிபனுடைய இருதயம் இளவயதிலிருந்தே மனமடிவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இருதயம். சரி, சகோதரர்களுக்கு நன்மை செய்யும்படி ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். அவரை பிடித்து மீதியானிடத்திலே விற்று போடுகிறார்கள். சரி, எகிப்துக்கு வருகிறான். போத்திபார் வீட்டிலே வேலை செய்கிறான். அங்கே அநியாயமாய் குற்றம் சுமத்தப்படுகிறான். எங்கு திரும்பினாலும் மனமடிவு. இதுதான் யோசேப்பின் வாழ்க்கை. வேறு யாராவது இருந்திருந்தால் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று உயிரை மாய்த்திருப்பார்கள். நீங்கள் கூட பல வேளைகளில் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள். அது தேவ சித்தம் இல்லை என்று உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அந்த வில் என்ற வார்த்தை அவனுடைய இருதயத்தை குறிக்கிறது. அவனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. தேவன் மேல் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறிக்கிறது. வசனம் சொல்கிறது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவருடைய கரத்தினால் பலப்படுத்தப்பட்டது என்று. யோசேப்புக்கு பின்னாக இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அவனை வாழ வைத்தது எது தெரியுமா? தேவனுடைய கரம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று. எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. உங்கள் வில் உறுதியாய் நிற்க வேண்டும். உங்கள் விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் சகிப்பேன், நான் வாழுவேன், வாழ்வை மாய்த்து கொள்ள மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும். புருஷன் மேல் கசப்பு வந்தால் மனைவி புருஷனை விட்டு ஓடி போகிறாள். மனைவியின் மேல் வெறுப்பு வந்தால் கணவன் மனைவி விட்டு ஓடி போகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு நாள் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அது தாயும் தகப்பனும் சொல்கிறார்கள், என் மகன் தன் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். என் மருமகள் என் மகனை விட்டுவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொண்டாள். இப்பொழுது பிள்ளைகள் தவிக்கிறார்கள். அவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவர்களை எப்படி வளர்ப்பது? கடவுளை பற்றி அவரிடத்தில் எனக்கு பேச முடியவில்லை. ஏனெனில் பிள்ளைகள் கேட்கிறார்கள், ஆண்டவர் இருந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று. ஆனாலும் இந்த தாய் அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லி 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 வளர்த்து அந்த பிள்ளைகள் இப்பொழுது தங்கள் நம்பிக்கையை தேவன் மேல் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே மனமடிவுக்கு எத்தனையோ சூழ்நிலைமைகள் இருந்தாலும் கூட உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கட்டும். அவன் வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரால் பலப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அதோடு வசனம் முடியவில்லை. யோசேப்பின் முடிவை அந்த வசனத்தின் முடிவிலே வாசிக்கிறேன். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். என்ன அழகான ஒரு உயர்வு! ஆண்டவர் அவனை மேய்ப்பனாய் மாற்றினாராம்.
கன்மலையாய் மாற்றினாரா? எகிப்துக்கே அதிகாரியாய் மாற்றிவிட்டார். வாழ்க்கையிலே நீங்கள் தேவனால் உயர்த்தப்படப் போகிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு அநேக போராட்டங்கள் வரும். மனம் அடிவுகள் வரும். வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளாதிருங்கள். உறுதியாயிருங்கள். ஒரு நாள் உயர்வு வரும். அந்த உயர்வு வரை காத்திருங்கள். வாழ்க்கையில் தேவனை நம்பி உயர்ந்தவர்கள் எல்லாரும் அப்படித்தான் காத்திருந்தார்கள். இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரை பின்தொடருங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், கன்மலையாக்குவார், மெய்ப்பனாக்குவார். வாலிபனே, உனக்கும் இந்த உயர்வு காத்திருக்கிறது. வாலிப மகளே, உனக்கும் இந்த உயர்வு காத்திருக்கிறது. உன் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் மனதை திடப்படுத்திக் கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, வாழ்க்கையில் உண்டான உபத்திரவங்களால், போராட்டங்களால் மனமடிவுக்குள்ளாகி இருக்கிற பெரியவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. யோசேப்பு மனம் அடிவாகும்படி எல்லாரும் அவன் மேல் அம்புகளை எய்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா இருந்தது என்று வாசிக்கிறோமே. உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. வாழ்க்கை புயலினால் விசனத்தோடு இருப்பார்கள் என்றால், மனத்தளர்ச்சியோடு இருப்பார்கள் என்றால், மனக்கிலேசத்தோடு இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தி, ஒரு நாள் உயர்வு வரப்போகிறது, நீ பொறுமையாய் காத்திரு என்று அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வலதுகரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் உங்களை பலர் மனம் அடிவாக்கலாம். மன உறுதியோடு இருங்கள். தேவன் உங்களுக்கு உயர்வை தருவார். வாலிப பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.